ஹலோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் எப்போ இது கேட்டாலும் இட்ஸ் அ குட் டைம் டு லேர்ன். நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு நவம்பர் 18, 2025. வழக்கம் போல் த ஹிந்துல வந்த 2 சூப்பரான எடிட்டோரியல்ஸை இங்கிலீஷில் படித்து நம்ம ஸ்டைலில் தமிழ் அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பிடிஎஃபாக வேணுமா? அதுவும் ஃப்ரீயா? நம்ம ஸ்கோர்க்லவர் டெலகிராம் சேனலில் இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டிப் ஃபார் பிகினர்ஸ். நான் இங்கிலீஷ் சென்டென்ஸை சொல்லி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னதும் உங்களுக்கு ஒருவேளை புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படித்து நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை மனசில் வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், பிகினர்ஸ் இதை ஒரு 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில்: பவர் கிராப் ஆன் பாகிஸ்தான்ஸ் ஜெனரல் அசிம் முனீர். அதாவது அதிகார பறிப்பு பாகிஸ்தானின் ஜெனரல் அசிம் முனீர் பற்றியது. சப்ஹெட்டிங்: ஜெனரல் முனீர்ஸ் இன்டைரக்ட் கோ இன் பாகிஸ்தான் குட் பேக் ஃபயர் ஆன் ஹிம். ஜெனரல் முனீரின் இந்த மறைமுகமான இராணுவ புரட்சி அவருக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். பேக்ஃபயர்னா நாம செஞ்ச ஒரு விஷயம் நமக்கே எதிராக திரும்புறது. வாங்க உள்ள என்ன கதைன்னு பார்க்கலாம். The 27th Amendment to Pakistan's Constitution passed on November 13th. பாகிஸ்தான் அரசியலமைப்பின் 27வது திருத்தம் நவம்பர் 13 அன்று நிறைவேற்றப்பட்டது. Formalizes what has long been an open secret. ரொம்ப நாளா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை இது அதிகாரப்பூர்வமாக்குது. ஓப்பன் சீக்ரெட்னா ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம்னு அர்த்தம். That the military establishment pulls the strings behind the facade of democracy. அது என்ன ரகசியம்னா, ஜனநாயகம்ன்ற ஒரு முகமூடிக்கு பின்னால இருந்து ராணுவம் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குதுங்கிறது தான். புல்ஸ் த ஸ்ட்ரிங்ஸ்னா பப்பட் ஷோ மாதிரி பின்னால இருந்து இயக்கிறது. ஜெனரல் அசிம் முனீர், த ஆர்மி சீஃப், ஹாஸ் பீன் ஸ்டெடிலி கன்சாலிடேட்டிங் பவர். ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் படிப்படியாக தனது அதிகாரத்தை வலுப்படுத்திக்கிட்டு வராரு. அண்ட் த ஷஹபாஸ் ஷெரீஃப் கோalition கவர்மெண்ட் ஆப்பரேட்ஸ் வித் ஹிஸ் பிளெஸிங்ஸ். இப்போ இருக்கிற ஷஹபாஸ் ஷெரீஃப் கூட்டணி அரசாங்கம் அவரோட ஆசிர்வாதத்தோட தான் இயங்குது. பிளெஸிங்ஸ்லாம் இல்லை, மிரட்டல்னு சொல்லுங்க. இன் மே, ஆஃப்டர் அ பிரீஃப் கான்ஃப்ளிக்ட் வித் இந்தியா, மே மாதம் இந்தியாவோட ஒரு சின்ன மோதலுக்கு பிறகு த கவர்மெண்ட் எலிவேட்டட் ஜெனரல் முனீர் டு த ரேங்க் ஆஃப் ஃபீல்டு மார்ஷல். அரசாங்கம் ஜெனரல் முனீரை ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு உயர்த்தியது. த செகண்ட் 5-star ஜெனரல் ஆஃப்டர் அயூப் கான். பாகிஸ்தான் வரலாற்றிலேயே அயூப் கானுக்கு பிறகு இந்த 5-star ஜெனரல் பதவியை பெறும் 2வது நபர் இவர்தான். த அமெண்ட்மெண்ட் கோஸ் ஃபர்தர், ரீஸ்ட்ரக்சரிங் த மிலிட்ரி கமாண்ட் அண்ட் த ஜுடிஷியரி. இந்த அரசியலமைப்பு திருத்தம் இன்னும் ஒரு படி மேலே போய் ராணுவ கட்டமைப்பு மற்றும் நீதித்துறையை மாற்றியமைக்குது. இட் ரீரைட்ஸ் ஆர்டிகல் 243 ஆஃப் பாகிஸ்தான்ஸ் கான்ஸ்டிடியூஷன். இது பாகிஸ்தான் அரசியலமைப்பின் 243வது பிரிவை திருத்தி எழுதுது. இன்ட்ரோடியூசிங் அ போஸ்ட், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஹூ வில் எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஓவர் த ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னு ஒரு புதிய பதவியை அறிமுகப்படுத்துது. இந்த பதவியில் இருப்பவர் தான் தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை மீது அதிகாரம் செலுத்துவார். தி ஆர்மி சீஃப் வில் ஆல்சோ சர்வ் அஸ் த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ராணுவ தளபதியே சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸாகவும் பணியாற்றுவார். அடடேங்கப்பா, எல்லா பவரும் ஒரே ஆளுக்கு. வாட் அ பிளான்! இட் ஆல்சோ கிரியேட்ஸ் த போஸ்ட் ஆஃப் கமாண்டர் ஆஃப் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட். இது நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்டின் கமாண்டர் என்ற பதவியும் உருவாக்குது. டு ஓவர்சி நியூக்ளியர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ். அணு ஆயுதங்கள் மற்றும் பிற முக்கிய ராணுவ சொத்துக்களை மேற்பார்வையிட தான் இந்த பதவி. The commander will be appointed by the Prime Minister on the Army Chief's recommendation. So basically, ராணுவ தளபதி சொல்றவர் தான் கமாண்டர். Most strikingly, the amendment offers lifelong immunity from criminal proceedings to any officer elevated to 5-star rank. மிக அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இந்த திருத்தம் வாழ்நாள் முழுவதும் குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து விலக்களிக்குது. வாழ்நாளுக்காக இம்யூனிட்டியா? ஆஸ்பிரண்ட் லைஃப்ல 1 மாசம் டென்ஷன் இல்லாம இருந்தா போதும்னு இருக்கே. இங்க பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அப்துல் கலாம் கூட காமன் சிட்டிசன்னா நினைக்கிறதுக்கு இங்க அதை 5-starக்கு மாத்துறது போலுது. 5-star ஆஃபீஸர்ஸ் வில் ரிமைன் இன் யூனிஃபார்ம் ஃபார் லைஃப். 5-star அதிகாரிகள் வாழ்நாள் முழுவதும் சீருடையில் இருப்பார்களாம். அண்ட் கேன் பி ரிமூவ்ட் ஒன்லி த்ரூ ஒன் இம்பீச்மெண்ட் லைக் ப்ராசஸ் அண்டர் ஆர்டிகல் 47. அவர்களா ஆர்டிகல் 47-இன் கீழ் ஒரு இம்பீச்மெண்ட் மாதிரியான செயல்முறை மூலம் மட்டுமே பதவியிலிருந்து நீக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இன் எஃபெக்ட், ஜெனரல் முனீர் வில் பி த நியூ சென்ட்ரலைஸ்டு பவர் சென்டர் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சுருக்கமா சொல்லப்போனா ஜெனரல் முனீர் தான் பாகிஸ்தானின் புதிய மையப்படுத்தப்பட்ட அதிகாரமயமாக இருப்பார். த அமெண்ட்மெண்ட் ஆல்சோ ஸ்ட்ரிப்ஸ் த சுப்ரீம் கோர்ட்ஸ் அத்தாரிட்டி டு இன்டர்பிரட் த கான்ஸ்டிடியூஷன். இந்த திருத்தம் அரசியலமைப்பிற்கு விளக்கமளிக்கும் உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்தையும் பறிக்குது. establishing a new constitutional court
whose judges will be appointed by the government. அதுக்கு பதிலா ஒரு புதிய அரசியலமைப்பு நீதிமன்றத்தை நிறுவி அதோட நீதிபதிகளை அரசாங்கமே நியமிக்குது. ஸோ பேசிக்கலி ஜுடிஷியலையும் கைக்குள்ள. செவரல் சீனியர் ஜட்ஜஸ் ஹவ் ரிசைன்ட் இன் ப்ரொடெஸ்ட். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல மூத்த நீதிபதிகள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. டெமோக்ரஸி ஹஸ் ஹார்ட்லி பின் பாகிஸ்தான் ஸ்ட்ராங் பாயிண்ட். ஜனநாயகம் என்பது பாகிஸ்தானின் பலமாக இருந்ததே இல்லை. இதுக்கு மேலேயா சொல்லணும்? Yet, civil society and segments of the political class have at critical moments resisted powerful centrals. ஆனால் சிவில் சமூகமும் அரசியல் வர்க்கத்தின் சில பிரிவுகளும் முக்கியமான தருணங்களில் சக்தி வாய்ந்த ஜெனரல்களுக்கு எதிராக போராடி கொஞ்சம் நெஞ்சம் ஜனநாயக வெளியை மீட்டெடுத்திருக்காங்க. Today, however, the ruling elite seem more willing than ever to play second fiddle to the generals. ஆனா இன்னைக்கு ஆளும் வர்க்கம் முன்னெப்போதும் விட ஜெனரல்களுக்கு துணையா இருக்கு, அதாவது 2ஆம் இடத்தில் இருக்க ரொம்பவே தயாரா தெரியுது. பிளே செகண்ட் ஃபிடல்னா ஒருத்தருக்கு கீழே பட்போரா இருக்கிறது. The only mainstream politician challenging General Munir is Imran Khan in prison for more than 2 years. ஜெனரல் முனீரை எதிர்க்கும் ஒரே முக்கிய அரசியல்வாதி இம்ரான் கான் தான். அவரும் 2 வருஷத்துக்கு மேல சிறையில் இருக்காரு. வித் a weakened government and an opposition's leadership behind bars, ஒரு பலவீனமான அரசாங்கமும் எதிர்க்கட்சி தலைவர் சிறையில் இருக்கும் சூழலில் ஜெனரல் முனீர் is expanding his authority with the full comfort of constitutional protection. ஜெனரல் முனீர் அரசியலமைப்பு பாதுகாப்போட ஃபுல் தைரியத்துல தனது அதிகாரத்தை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு. But the story of the rise of Pakistan's military strongmen typically ends with their eventual downfall. ஆனா பாகிஸ்தான் ராணுவ சர்வாதிகாரிகளின் எழுச்சியோட கதை வழக்கமாக அவர்களின் வீழ்ச்சியில் தான் முடியும். History repeats itselfனு சொல்வாங்கல்ல. பாப்போம். His power grab comes at a time when the country is fighting an insurgency in the tribal areas. பழங்குடியினர் பகுதிகளில் நாடு ஒரு கிளர்ச்சியை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும் நேரத்தில் தான் இவர் இந்த அதிகார பறிப்பை செய்கிறார். Relations with India and Afghanistan are at a low. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் உறவுகள் மிக மோசமான நிலையில் இருக்கு. இம்ரான் கான்ஸ் PTI continues to challenge the hybrid civil military rule from the streets. இம்ரான் கானோட PTI கட்சி இந்த கலப்பு சிவில் ராணுவ ஆட்சியை தெருவில் இருந்து எதிர்க்குது. And the economy is in chronic distress. பொருளாதாரம் நாள்பட்ட நெருக்கடியில் இருக்கு. General Munir's response to these challenges was to stage an indirect coup using supine politicians. இந்த எல்லா சவால்களுக்கும் ஜெனரல் முனீரின் பதில் என்னன்னா, முதுகலமில்லாத அரசியல்வாதிகளை பயன்படுத்தி ஒரு மறைமுக ராணுவ புரட்சியை நடத்துவதுதான். சுப்பைன்னா மல்லாக்கப்படுத்திருக்கிற, அதாவது ஆக்டிவா இல்லாம எதற்கும் வளைந்து கொடுக்கறோம்னு அர்த்தம். இட் குட் பேக் ஃபயர் சூனர் ரதர் தன் லேட்டர். இது ரொம்ப சீக்கிரமே அவருக்கே எதிராக திரும்பக்கூடும். ஸோ பாகிஸ்தான்ல ஜனநாயகம் கேள்விக்குறியா இருக்கு, பவர் மொத்தம் ராணுவம் கைக்கு போயிட்டு இருக்கு. இது நல்லதற்கு இல்லைன்னு எடிட்டோரியல் சொல்லுது. ஓகே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் வெக்காபுலரி, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வெக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸை ஈஸியாக மனப்பாடம் பண்ண ஒரு வழி இருக்கு. அதுதான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஒரு தடவை படிச்சா வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ஒரு வரம். உடனே டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்மளோட இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உருவாக்க உண்மையிலேயே நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் ரைட், லெட்ஸ் கெட் பேக். 2வது எடிட்டோரியலுக்கு போறோம். இது நம்ம ஊர் பாலிடிக்ஸ் பத்தினது. டைட்டில் டனல் விஷன் ஆன் த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் அண்ட் த காங்கிரஸ் ஸ்டாண்ட்ஸ். டனல் விஷன்னா குறுகிய பார்வை, அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு மற்ற எதையும் கவனிக்காம விடுறது. பீகார் தேர்தல் முடிவுகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டு பற்றியது தான் இந்த எடிட்டோரியல். Subheading: The Congress seems to be blaming the ECI to avoid introspection. காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதை தவிர்க்க தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுவதாக தெரிகிறது. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா குவெஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்ற மாதிரி இல்ல. The disastrous performance of the Mahagathbandhan led by the Rashtriya Janata Dalam or the RJD in the Bihar Assembly elections. பீகார் சட்டமன்ற தேர்தல்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் RJD தலைமையிலான மகாகத்பந்தனின் படுதோல்வி has been followed by claims attributing this to a purported collusion between the Bharatiya Janata Party, BJP and the Election Commission of India. இந்த படுதோல்விக்கு பிஜேபியும் இந்திய தேர்தல் ஆணையமும் கூட்டு சதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளால் தொடரப்படுகிறது. The RJD won 25 seats, the Congress 6, the CPI ML Liberation 2 and the CPI Marxist just 1. இந்த தேர்தல்ல RJD 25 இடங்களையும், காங்கிரஸ் 6, CPI ML Liberation 2 மற்றும் CPI Marxist 1 இடத்தையும் வென்றது.
Allegations of vote theft revolve around pre-existing concerns about the ECI's perceived bias towards the BJP. வாக்கு திருட்டு பற்றிய குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுவதாக ஏற்கனவே இருந்த கவலைகளை சுற்றி வருகிறது. And around the more contestable claim of manipulating electoral rolls during the special intensive revision. மேலும் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்காளர் பட்டியலை திருத்தியதாக சொல்லப்படும் விவாதத்திற்குரிய குற்றச்சாட்டை சுற்றியும் வருது. The exercise raised concerns that it was moving the responsibility of proving one's eligibility to vote to the people. இந்த SIR நடவடிக்கை ஒருவர் வாக்களிக்க தகுதியானவர் என்பதை நிரூபிக்கும் பொறுமையை மக்கள் மீது சுமத்துவதாக கவலைகளை எழுப்பியது. Instead of strengthening the state and the ECI to continue upholding it, அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் அந்த பொறுப்பை தொடர்ந்து நிலைநாட்டுவதை வலுப்படுத்துவதற்கு பதிலாக பழிய மக்கள் மேல போடுற மாதிரி இருந்துச்சு. Concerns of this nature are relevant, including for the ongoing second phase of SIR. இந்த மாதிரியான கவலைகள் தற்போது நடந்து வரும் second phase of SIR-க்கும் பொருத்தமானவையே. But prevailing explanations of the National Democratic Alliance win are also not incredible. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கான பிற விளக்கங்களும் நம்ப முடியாதவை அல்ல. Converging on high women's turnout, focused welfare and cash transfers, recalibrated coalition of OBC and EBC groups, and organizational capacity. அதாவது அதிக அளவிலான பெண் வாக்காளர்களின் பங்களிப்பு, குறிப்பிட்ட நலத்திட்டங்கள் மற்றும் பண பரிமாற்றங்கள், OBC மற்றும் EBC குழுக்களின் மறுசீரமைக்கப்பட்ட கூட்டணி மற்றும் கட்சியின் அமைப்பு ரீதியான வலிமை போன்ற காரணங்களும் சொல்லப்படுது. In fact, the ECI's decision to not restrain the Nitish Kumar government from transferring cash to beneficiaries of a state women's scheme by accepting it as an ongoing one. உண்மையில நிதிஷ்குமார் அரசாங்கம் மாநிலத்தின் மகளிர் திட்ட பயனாளிகளுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையத்தின் முடிவு அதை ஒரு தொடர்ச்சியான திட்டம் என்று ஏற்றுக்கொண்டதன் மூலம் contradicts a bar the ECI said during the 2023 Rajasthan Assembly polls for Ashok Gehlot's Congress government. So ECIயும் கொஞ்சம் பக்கசார்பா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. Thus, the allegations against the ECI are partly due to its concerning conduct. எனவே தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அதன் கவலைக்குரிய நடத்தையும் ஒரு காரணம். But there is no verifiable evidence that the pattern of deletions by SIR across booths aligns with the voting preferences of one coalition supporters. இருந்தபோதும் இந்த SIR மூலம் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்ட விதம் ஒரு கூட்டணியின் ஆதரவாளர்களின் வாக்களிப்பு விருப்பங்களுடன் ஒத்துப்போகிறது என்பதற்கு சரிபார்க்கக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லை. There is also no method to match each deleted entry with a credible pre-existing record of partisan preference. மேலும் நீக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரையும் அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள் என்ற நம்பிக்கையான முன்பே இருந்த பதிவுடன் பொருத்தி பார்க்க எந்த வழியும் இல்லை. In the constituencies that the Mahagathbandhan covered in its voter adhikar yatra, Mahagathbandhan தனது வாக்காளர் அதிகார யாத்ராவை நடத்திய தொகுதிகளிலும், which framed deletions as part of a concerted attempt to dispossess specific groups of their franchise. அந்த யாத்திரையில இந்த வாக்காளர் நேம் நீக்கத்தை குறிப்பிட்ட குழுக்களின் வாக்குரிமையை பறிக்கும் ஒரு திட்டமிடப்பட்ட முயற்சி என்று சித்தரித்தார்கள். It performed as poorly as in the rest of Bihar. அந்த தொகுதிகளிலும் கூட பீகாரின் மற்ற பகுதிகளைப் போலவே படு தோல்விதான் அடைந்தது. சோ அவங்க பிரச்சாரம் எடுபடல. This failure may be because the Mahagathbandhan neither consolidated public sentiment following the yatra. இந்த தோல்விக்கு காரணம் மகாகத்பந்தன் அந்த யாத்திரைக்கு பிறகு மக்கள் இணைஞ்சிய உணர்ச்சிகளை மகாகத்பந்தன் ஒருங்கிணைக்க தவறியது, nor linked livelihood issues with the SIR's inclusivity. அல்லது வாழ்வாதார பிரச்சனைகளை இந்த SIRின் உள்ளடக்கிய தன்மையுடன் இணைக்க தவறியது. It also lacked credible answers to the NDA campaign that electing Tejasvi Yadav as chief minister will lead to jungle raj. மேலும் தேஜஸ்வி யாதவை முதல்வராக தேர்ந்தெடுத்தால் காட்டு ராஜ்யம் வந்துவிடும் என்ற NDAவின் பிரச்சாரத்திற்கு அவங்க கிட்ட நம்பிக்கையான பதில்கள் இல்லை. A reference to the RJD's previous terms. காட்டு ராஜ்யம் என்பது RJDயின் முந்தைய காட்சி காலங்களை குறிப்பும் ஒரு சொல். The election was also fought on the question of who should be chief minister. மிஸ்டர் குமார் ஆர் மிஸ்டர் யாதவ், இந்த தேர்தல் யார் முதல்வர் ஆக வேண்டும், குமாரா அல்லது யாதவா என்ற கேள்வியின் அடிப்படையிலும் நடத்தப்பட்டது. அண்ட் த போலரைசேஷன் ஆன் திஸ் கொஸ்டின் எவிடென்ட்லி ஃபேவர்ட் த ஃபார்மர். இந்த கேள்வியில் ஏற்பட்ட துருவ முனை தெளிவாக திரு குமாருக்கு சாதகமாக அமைந்தது.
Opposition parties, particularly the Congress, should assess their failures in Bihar in a way that does not undermine an already fragile public confidence in the ECI. எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் பீகாரில் தங்களின் தோல்விகளை ஆராய வேண்டும். அது ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மேலும் சிதைக்காத வகையில் இருக்க வேண்டும். Blaming the ECI to avoid introspection can be self-defeating for the Congress to the extent that more of that is possible. சுய பரிசோதனையை தவிர்க்க இசிஐயை குறை கூறுவது காங்கிரசுக்கு சுய தோல்வியாக அமையக்கூடும். இன்னும் எந்த அளவுக்கு அது சாத்தியமோ அந்த அளவுக்கு அதுவே அவங்களுக்கு எதிராக முடியும். பேசிக்கலி முதல்ல உங்க தப்பு பாருங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு குறை சொல்லலாம்னு எடிட்டர் அறிவுரை சொல்றாரு. ஸோ that's a wrap on the second editorial. அடடா, இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டிங்களா? சூப்பர், உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த vocabularies வச்சு ஒரு குவிஸ் விளையாடுவோமா? எஸ், நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 7 மணிக்கு எடிட்டோரியல் vocabulary லீக் நடக்குது. இட்ஸ் த IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. தினமும் குவிஸ், மாசம் லீக், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். உங்க vocabularyயை ஃபன்னா காம்படிட்டிவா இம்ப்ரூவ் பண்ண இதை விட சிறந்த வழி கிடையாது. உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. The link to join the vocab league is in the description. Don't miss it. That's all for today. This is Malar from Clerk signing off. Keep learning.